நான் என்னால் முடிஞ்ச 1 லட்சம் ரூபாய் நான் தரேன்னு சொல்லிக்கிறேன். 16 வார்டு சார்பா 2 பேரும் முன்ன வந்துக்கிறாங்க. 2 பேரும் 1 லட்சம் பிளஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. 1 லட்சம் இவங்க 1.5 தராங்க. இன்னும் போக இன்னும் ஜாஸ்தி தான். ஒரு மாலை போடு சார். ஃபர்ஸ்ட் ஷால் போட்டணும், அப்புறம் நான் மாலை போடணும். வெறும் காசு கொடுத்துட்டு ஒதுக்கிட கூடாது. கடைசி வரைக்கும் இல்ல முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா ஒரு பல விஷயங்கள் இருக்குது கோவில் கட்டும் போது. வெறும் காசு வந்துட்டு ஆறுது இல்ல, பர்மிஷன். கோவில் மட்டும் இல்ல, ஏரியாக்கு என்ன வேணுமோ அது நாங்க செய்யறோம். கோவில்ன்றது இது இல்ல, சோசியல் ஒர்க் உங்களுக்கு என்ன வேணுமோ ஏரியால தாய்மார்களுக்கு எல்லா இதுகளுக்கு வயசானவங்களுக்கு என்ன எதுனா ஹெல்ப் பண்ணா கூட கேட்டு நம்ம செய்யறோம். அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாதுங்க. கண்டிப்பா நம்ம இது பண்ணிக்கிறோம்.
நான் ரொம்ப வருத்தமா அம்மன் இங்க வந்து பார்க்குறேன் முதல் நாள் மறுநாள் வந்து பார்த்தா சொதன்னு கமல்ஹாசன் அவர்கள் எங்க லைனுக்கு வந்து கூழ் ஊத்து நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அவருக்கு தலைமையில கூழ் ஊத்துறோம். அதே போல வந்து அடுத்த வாரம் கோயிலுக்கு கமிட்டி எல்லாம் சேர்ந்து அவரை பார்த்து கோயில் கட்டுறதுக்கு நாங்க அதை ரெடி பண்ணிருக்கிறோம். அது வந்து அவர் உதவி பண்ணி எங்களுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கமல்ஹாசன் ஐயா அவர் சில வார்த்தைகள் பேசுறாங்க. என்ன பேசணும் சொல்லுங்க. கோயிலுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க. ஒரு 3-4 வருஷமா கண்டினியூஸா செஞ்சுதான் இருக்கிறார் கோயிலுக்கு. ஆமா, எதுவே இல்லைன்னு இல்ல, எவ்ரி இயர் 25,000 to 30,000 செஞ்சுதான் இருக்கிறாரு. ஆனா மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இப்ப எங்களுக்கு கோபுரம் நின்று இருக்கு, எல்லா இடத்துலயும் ஆயிடுச்சு. அதுக்கு இவரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். எல்லாத்துக்கும் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் வராரு, முன்ன எதுவுமே இல்லை, நம்ம எந்த ப்ராப்ளம்னாலும் வராரு, எதுனாலும் வராரு. சோ இப்ப இந்த கோவில் விஷயத்துல இது ஒரு கோபுரம் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு இவர் உதவி பண்ணா நல்லா இருக்கும். உள்ளெல்லாம் கொஞ்சம் இருக்கு. இப்பொழுது அவர் கமல்ஹாசன் சில வார்த்தைகள் சொல்றாரு. வருஷம் கேக்குறாங்க சார். பொலிட்டிக்கலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம ஒரு சோஷியல் சர்வீஸா பண்ணிட்டு இருக்கோம். ஆர்ச்சி கட்ட சொல்லி கேட்டாங்க, அதுக்கு நிறைய தடங்கள்ங்க வந்துச்சு. பட் இருந்தாலும் அது தெரியும் அண்ணனுக்கு எல்லாருக்கும் ஆர்ச்சி கட்டி கொடுத்தோம். இப்போ இது கோவிலுக்கு கேட்டாங்க, இதுக்கும் வரும் தடங்கள்ங்க. அது சில பேர் இது பண்ணுவாங்க. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இப்ப சொல்லியிருக்கேன். கோவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸ்டார்ட் பண்ண என்னால முடிஞ்சது நான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். எல்லாரும் நான் இது பண்றேங்க. அதுக்கப்புறம் என்னால முடிஞ்சது இன்னும் நான் தருவேன். நான் அது இது பண்றாங்க. இந்த மேடம் வந்திருக்காங்க, அவங்களும் என்ன பேசுறாங்க கேளுங்க. சந்தோஷம். இவங்க 2 பேர் முன்ன வந்து இல்ல இவங்க 2 பேர் முன்ன வந்து எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வந்த மாதிரி எங்களால என்ன போட்டு செய்யறோம். கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு எங்களோட ஆசை. தேங்க்ஸ் சார். இவ்வளவு வந்த பிற்பாடு இவங்க கூட சேர்ந்து நாங்களும் எல்லாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி உங்க ரிலேஷன்ல உங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி இவங்க எல்லாருனாலையும் இந்த கோயிலுக்கு ஒரு நல்ல இது பிறக்குதுன்னு நினைச்சு ரொம்ப நல்வாழ்த்துக்கள்.